ஆனால் இந்த வாழ்க்கை இருக்கே அப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கி வீசுது நம்மளை பார்த்து. அந்த மாதிரி நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குல்ல. ஆனால் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், லீகல் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப நாள் பேர் எனக்கு என் ஃபேன்ஸுக்காக ஒன்று பண்ணணும், ரஸ்டிக்காக ஒரு, ஆனால் மாசாக இருக்கணும், ரொம்ப ரியலாக இருக்கணும், ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஒரே ஒரு வாழ்க்கை, வரலாறாக வாழ்ந்துரு அப்படின்னு ஒருத்தன் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இந்த வாழ்க்கை இருக்கே அப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கர்வ் பால் தூக்கி வீசுது நம்மளை பார்த்து. அந்த மாதிரி நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குல்ல. உதாரணத்துக்கு வீரதீர சூரன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் அதை பார்த்து இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது, ஐயோ என்ன இப்படி ஒரு படமாக இருக்குது, புதுசாக இருக்குது, ராவாக இருக்குது, மாசாக இருக்குது, இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லி எங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், லீகல் ப்ராப்ளம்ஸ். ஹைகோர்ட் வந்து ஒரு 4 வாரம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இதை சால்வ் பண்ணலன்னான்ற ஒரு கட்டாயம், அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து எப்படியாவது நம்ம ஃபேன்ஸு போய் சேரணும். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு முயற்சி நாங்கள் எல்லாருமே போட்டோம். அருண், நான், ப்ரொடியூசர் எல்லாருமே, இல்லை இந்த படத்தில் நடித்தவங்க. ஒரு ரொம்ப நாள் பேர் எனக்கு என் ஃபேன்ஸுக்காக ஒன்று பண்ணணும், ரஸ்டிக்காக ஒரு, ஆனால் மாசாக இருக்கணும், ரொம்ப ரியலாக இருக்கணும், ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஸோ அது வராத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், இது ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம சினிமாவுக்காக நம்ம எது வேணாலும் பண்ண தயார், எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லிட்டு என்னால் என்ன பண்ண முடிஞ்சதோ பண்ணி படம் வெளியில் வந்துச்சு. ஒரு படம் வந்து அந்த முதல் ஷோ கேன்சல், இல்லை 2வது ஷோ, முதல் ஷோ கேன்சல்னாலே அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் எந்திரிக்காது. ஆனால் எங்கள் படத்துக்கு வந்து 2 ஷோ கேன்சல் ஆகி சாயந்தரம் தான் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டே ட்ரான்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த தியேட்டருக்கு வந்து பார்த்த ஒவ்வொருத்தரும் லைக் முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை விட அழகாக நிறையா, எஸ்பெஷலி ஃபேமிலிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் எல்லோரும் வந்துட்டு சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, மாசாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம், சீட் நுனியில் உட்காந்து பார்த்தோம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம் அப்படி இப்படிலாம் சொல்கிற போது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இப்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு ரொம்ப உறுதியாக எங்களால் சொல்ல முடியுது. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு நன்றி மட்டும்தான் எனக்கு உள்ளே தோணுது. உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து உங்களுக்காக பண்ண படம். இது வந்து நாங்கள் நினச்சது நடந்துச்சு, சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீரதீர சூரன் வந்து பார்த்தவங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பார்க்காதவங்க பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.